நிறைய சம்பாதிக்கிறதா, வீடு காருன்னு வாங்குறதா, அப்படி இல்லல்ல. இந்த ஏஜ்லயே அந்த டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. நான் முன்னாடியே சொன்ன டிசிஷன்ல தோணலையே. ஸ்ருதி நல்லா யோசிச்சு பேசு. எவ்வளவு அப்படி உனக்கு குழந்தை வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ டிஸ்டன்ஸ்லயே இரு. சும்மா இருக்கு ப்ரோ. இருக்காங்கல்ல கஸ்டமர்ஸ் எல்லாரும் வெளியே போங்க, போங்க போங்க. எதுக்குமா வந்த? உன்னப்ப வந்தேன் சார், மேடம் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க சார். இங்க வந்த? இங்கதானே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, நீயும் இருக்க. பாப்பரப்பா மனோஜ், பணம் வந்துருச்சா? அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களா? இன்னும் வரல சார். சொல்றீங்க, ஆனா பணம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அதிர்ஷ்ட லட்சுமி உங்களை தேடி வரும். வைஃப் நம்பர் 1 ரோகிணி வராங்க. எது ரோகிணியா? வரா மேஜிக். மனோஜ் ப்ரோ, என் கூட வா, வாங்கி கொடு. நீங்க போய் ஃப்ரிட்ஜ்ல இருங்க, நான் அதான் கேக்குறா. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அப்படி பொருள் வாங்க வருவா? அவளுக்கு தானே வாங்க தெரியாது. அவ ஆமா, நான் தான். ஓ, உங்க மனோஜ். அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேற ஊர்ல வேலைக்கு கூட பேசிட்டேன். நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா. பணத்தை கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். தேவைப்படுது அதான். சே, நான் அப்படிலாம் நினைக்கல. ஒரு சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ரோகிணி. இனிமே பாத்துக்கவே முடியாது இல்ல. டிவோர்ஸ். உனக்கு நான் யாரோ, எனக்கு நீ யாரோ இல்ல. வேற ஊருக்கு போற ஏற்பாடெல்லாம் செய்யணும். நான் வரேன். வாங்கண்ணா. என்ன 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்க? அன்னைக்கு மிஸ்ரா சார் எல்லாரும் முடிய வச்சு லவ் சொன்னார்ல, ஏதோ ஹிந்தி பட ஹீரோ மாதிரி நினைச்சு பண்ணிட்டாருமா. அவரெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லமா, நாங்கள தான் பேசுறோம். மிஸ்ரா சார் ரொம்ப நல்லவரு, படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலயும் இருக்காரு. ஸ்வேதா, நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடுற, நானும் உன்னை தங்கச்சியை தான் பாக்குறேன். அப்புறமா இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்காரு. எப்படியாவது நீங்க அவரை பத்தி சொல்றதை விட நல்லா இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க. அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். இதை நம்பி மேரேஜ் லைஃப்ல போறது வேற. அவசரப்பட்டு நான் யாருக்கும் ஓகே. இப்பெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் தெளிவா தான் இருக்கிறீங்க. அவரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, டீச்சர் மன சும்மாவா எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாம. நீங்க டைம் எடுத்துக்கோங்க ஸ்வேதா. எல்லாம் ஓகே தான், ஆனா ஆள் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எவ்வளவு டைம்? அந்த போட்டாலே திரும்ப பேச எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. இதுல புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல எவ்வளவு பொறுமையா இருங்க சார். ஸ்வேதா நல்ல ஒரு முடிவா சீக்கிரம் எடுப்பாங்க. இதுவே வாய் திறக்க மாட்டேன். அதான் சார் பெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி இருங்க சார். இருக்கீங்க இருக்கா? தம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா? அவ்வளவுதான் மேடம், முடி போதும் மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க ஹாய் ஹாய். அது தொடக்கூடாது. அப்புறமா வாங்க மாப்ள, வாங்க. எடுத்துட்டு வரலையா? அது ரொம்ப சின்னதா இருக்குமா, பெரிய ஃப்ரிட்ஜா 4 டோர் இருக்க மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. சக்திவேல் சார், சொல்லுங்க, என்ன திடீர்னு இப்படி? அது புரியுது, இருந்தாலும் நீங்க தானே சொன்னீங்க. சரி, நான் பேசுறேன். இருங்க, தொடங்குறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் முடியவே முடியாது சார். முதல்ல எனக்கு டிவோர்ஸ் ஆனது. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் சார்? இதெல்லாம் சட்டப்படி தப்பு சார். டிவோர்ஸ் அந்த பொண்ணோட கட்டத்துல அப்படிதான் இருக்கு சார். அந்த கட்டத்துல கேக்குறேன். இல்ல பாப்பரப்பா மனோஜ், இது நடந்தப்புறம் கூட இல்ல சார், நானும் தாலியை கட்டினேன். இல்ல மாப்ள, அது வந்து ஆண்டி, நீங்க பணம் கட்டல, அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்க அன்னைக்கே பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி நடந்துதானே ஆகணும். அதுவும் இன்னைக்கு விட்டா வேற நாள் நல்லா இல்ல. முதல்ல நான் டைவர்ஸ் வாங்கணும். அதுக்காக தான் சொல்றேன்.